ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காங்க இல்லையா? அதனால நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிருந்த இடத்துல ஒரு பாட்டி உட்காந்து மண்ணுக்குள்ளே ஏதோ தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போய் என்ன தான் தோண்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, அது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனங்கிழங்கு ரோட் சைடில் பார்த்திங்கன்னா நீட்டாக கிழங்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுதான் நோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்னது இது எப்படி விளைவிப்பீங்க, இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பனை மரத்துலேருந்து நுங்கு இருக்குல்லம்மா, அந்த நுங்கு நல்லா பழுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய முத்தி போனதுக்கப்புறமா அது பழமாயிடும். அந்த பழத்தை எடுத்து இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே தோண்டி புதைச்சி வச்சிடணும். அது நாங்கள் ஆடி மாதம் புதைப்போம். புதைச்சதுக்கப்புறமா ஒரு 4 மாதம் கழித்து கார்த்திகை மாதம் போல் அது மண்ணுக்குள்ளேருந்து எடுப்போம். அதுதான் அதனோட சீசனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன், இதுக்கு நீங்கள் ஏதாவது தண்ணி ஏதாவது பாய்ச்சுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, இதுக்கு தண்ணிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எப்படி இதுவாகுதுன்னா, இது தானாக முளையிறது தானா. இது ஏன் இப்போ இவ்வளோ லேட்டாக பிடுங்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எதுக்காக இவ்வளோ மண் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபெஞ்சால் புயலால் வெள்ளம் போச்சு இல்லைங்களா? இது ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கொல்லி. அதனால எங்கே இருக்கிற மண்ணும் அடிச்சுட்டு இங்கே விட்டுருச்சான். அந்த மண்ணை இவங்க நோண்டி நோண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பாருங்க. இவங்க இதுக்காக அடையாளம் வச்சுருக்குறாங்க. எங்கே போட்டிருக்கோம், எந்த அளவுக்கு தூரம், எவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பனங்கிழங்கு அது அந்த கொட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அது அந்த கிழங்குடைய கார்னரில் இருக்குது. அது இந்த மாதிரி கம்பி வச்சு மண் நல்லா இந்த வெள்ளத்தினால அடித்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அந்த கம்பி வச்சு குத்தி குத்தி நோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிழங்கு எடுக்கிறாங்க. இந்த கிழங்கே எப்படி சொல்கிறது, கிழங்கு ரொம்ப இது பண்ணாமல் எல்லா கிழங்குமே சரியாக வரல. ஒரு கிழங்கு நல்லா முத்தி போயிருக்கு, ஒரு கிழங்கு பிஞ்சாக இருக்குது, ஒரு கிழங்கு அப்படியே தோல் பிச்சுட்டு வருது. இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமே இல்லை. ஆனாலும் இவங்க இது போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கிழங்கு எப்போ இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஆற்று திருவிழா அப்போ பிடுங்குவாங்களாம். இது அவ்வளோ அந்த கொட்டையெல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்டானதான். இந்த பழத்துலேருந்து தான் இது வருதான். அதோ கட்டை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் அவங்க அந்த பழம்பழத்தை புதைச்சி வச்சுருக்காங்களாம். இந்த 2 சைடும் இதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பனங்கிழங்கு ரெடி. இந்த பனங்கிழங்கு எதுக்கெலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிட்லாமா. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த பனங்கிழங்கு ஆனால் பச்சையாக சாப்பிடக்கூடாதான். இந்த பனங்கிழங்கு இப்படி எடுக்கிறாங்க இல்லையா, இது எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த மாதிரி ஒரு கல்லடுப்பு மூட்டி, அது அந்த நெருப்பு கறி மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த இடம்தான் அவங்க இந்த பனங்கிழங்கை அவிக்கிற இடமா. அந்த மாதிரி கல்லடுப்பு மூட்டி அங்கே இருக்கிற பனைமட்டைங்களே வச்சு அடுப்பு கொளுத்தி பெரிய குண்டாக வச்சு அதில் எல்லா பனங்கிழங்கையும் போட்டு அவங்க ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அதை வேக வைக்கிறாங்க. வேக வச்சதுக்கப்புறமா அது ஈவனாக பாயில் ஆகி வெந்துடுது. வெந்ததுக்கப்புறமா அந்த தோலை பீல் பண்ணிவிட்டு நம்ம பிச்சு பிச்சு சாப்பிட வேண்டியதான். இதில் நிறைய நார் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கவங்க குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அதெல்லாம் இது ரொம்ப நல்லதான். அதனால இது நிறைய சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ மண் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வெள்ளத்தினால தான் இவ்வளோ மண் இருக்குங்களாம். அதுக்கு நார்மலாக இந்த மாதிரி புதைச்சி வச்ச இடத்துல கொஞ்சமாக தான் மண் இருக்குமா. இந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்ததுனால அவ்வளோ மண் அங்கே இருக்கான். அதனால தான் இதை பிடுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்பயுமே நம்ம வேக்கிற கிழங்கை விட பச்சை கிழங்கு நமக்கு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது. அவங்க பிடுங்குற இடத்துலேருந்தே நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. அவங்க வேச்சு அவங்க வெளியில் கொண்டு விற்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவுமே அதிகம்லாம் சொல்ல முடியாது. நம்ம வெளியில் போயிட்டு எவ்வளோ கண்டது நம்ம பேக்கடு ஐட்டம்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் அது எல்லாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு நம்ம கூடயே இருக்கிற நம்ம விவசாயிகளே விளைவிக்கிற ஒரு உடம்புக்கு நல்லத ஒரு பொருள். இதை நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா, சாப்பிடல அப்படின்னா எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.
இதோ இருக்குது பாருங்கள், அதில் தான் வந்து அந்த பனங்கிழங்கு அந்த கத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் 2 சைடும் கட் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிடுங்கி எடுக்கிறாங்க. இதுதான் வந்து பனங்கிழங்குடைய சாகுபடி. இந்த மாதிரி வந்து ஒரு 50 கிழங்கு விற்றாலே பிடுங்கினாலே வந்து அவங்களுக்கு 100 ரூபா 150 ரூபா தான் கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிங்கிட்ட, அதுவும் ரோட் சைடில் ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிங்கிட்ட நம்ம பேரம் பேச வேண்டாம். அவங்க சொல்கிற விலைக்கே நம்ம வாங்கிட்டு வந்துடணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வெளியிலலாம் வாங்குகிறோம். அதனால இந்த மாதிரி பொருளாக வாங்கி சாப்பிட்டா நம்மளுடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. நம்ம அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ சப்போர்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம தமிழ் விளைவிக்கிறத நம்ம கண் எதிர்க்க இது பண்ணுறத நம்ம வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? அதை பாருங்கள், அது ஃபுல்லாக தான் கிழங்கு. அந்த கட்டை வச்சு தான் வந்து அந்த கிழங்கை வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கொட்டைலாம் வேஸ்ட்டு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.